நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கி நடந்து வருகிறது. இந்நிலையில் கூட்டத்தில் பொதுத் தேர்வு மற்றும் நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடு செய்வோருக்கு ஜெயில் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கும் புதிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மசோதாவை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்தார். நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகளில் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட மோசடி நடைபெறுவதை தடுப்பதற்காக இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நுழைவுத் தேர்வு மற்றும் பொதுத் தேர்வுகளில் மோசடி செய்தால் 10 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை விதிக்கப்படும். மேலும் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்புக்கான தேர்வுகளில் மோசடி செய்தாலும் 10 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்படும் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தனது நண்பரான திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் என்பவருடன் இமாச்சல பிரதேசத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளார். அங்குள்ள சட்லஜ் ஆற்றின் மலைப்பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஆற்றில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உயிரிழந்த நிலையில் சைதை துரைசாமியின் மகன் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். காரில் இருந்த கோபிநாத் காயங்களுடன் மீட்கப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் படுகாயமடைந்த கோபிநாத்தை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் கார் ஓட்டுநரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமான வெற்றி துரைசாமியை மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரனை நிலக்கரி ஊழல் மற்றும் பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்தது. ஹேமந்த் சோரன் கைதான நிலையில் சம்பாய் சோரன் முதல்வராக பதவியேற்றார். தொடர்ந்து சம்பாய் சோரன் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சம்பாய் சோரன் அரசு வெற்றி பெற்றுள்ளது. அதன்படி ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் மொத்தம் 81 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் சம்பாய் சோரன் அரசுக்கு 47 MLA-க்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் முதலமைச்சர் பதவியை தக்க வைத்தார் சம்பாய் சோரன். தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன், பெரியசாமி, முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம், அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் மீது தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குகள் முறைகேடு வழக்குகளை விசாரிக்க கீழ்கோர்ட்கள் அவர்களை வழக்கில் இருந்து விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார். இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது அட்வொகேட் ஜெனரல் BS ராமன் ஆஜராகி தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்ததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர்கள் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. என்ன உத்தரவு என்பதை படித்து பார்க்க வேண்டும், அதனால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்றார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விசாரணையை நாளை தள்ளி வைத்துள்ளார். அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்டு ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார். இந்த பயணத்தின் போது ஸ்பெயினில் உள்ள பல்வேறு நிறுவனங்களின் நிர்வாகிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் ஸ்பெயின் நாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை சென்னை திரும்புகிறார். காலை 8:30 மணியளவில் விமான நிலையம் வந்தடையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் மோடி பேசினார். அப்போது இந்த முறை 400 இடங்களுக்கு அதிகமாக பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றும், தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும் 400 இடங்களுக்கு மேல் பிடிக்கும் என்பதில்லை. பாரதிய ஜனதா தனியாக 370 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்றார். பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் முன்பை விட 2 மடங்கு வழக்குகளை பதிவு செய்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவ துணை தளபதியாக உபேந்திர வேதி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வரும் 15ஆம் தேதி உபேந்திர வேதி துணை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது வடக்கு பிராந்திய ராணுவ தலைமை பொறுப்பில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வரும் பாராளுமன்ற தேர்தலில் உறுதியாக நாங்கள் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிடுவோம் என்று முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கும் வாய்ப்பு உள்ளது. அப்போது எந்த சின்னத்தில் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம்.
வரும் 24ஆம் தேதி சசிகலா கொடுக்கும் விருந்திற்கு இதுவரை எனக்கு அழைப்பு வரவில்லை. அழைப்பு வந்தால் கட்டாயம் கலந்து கொள்வேன். அதிமுக கரைவேட்டி கொடி பயன்படுத்த முடியவில்லை என்ற வருத்தம் அதிக அளவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள சிறைகளில் நீண்ட காலமாக ஆயுள் தண்டனையில் உள்ள கைதிகள் 12 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு அண்ணா பிறந்த நாளை ஒட்டி விடுதலை செய்ய ஆளுநர் ஒப்புதல் அளித்ததை அடுத்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி கடலூரில் 4 பேரும், கோவையில் 6 பேரும், வேலூரில் 1வரும், புழலில் 1வரும் என 12 சிறை கைதிகளை தமிழக அரசு விடுதலை செய்துள்ளது. அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரங்களின் போது குழந்தைகளை பயன்படுத்த தடை விதித்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள உத்தரவில் அரசியல் பிரச்சார மேடைகளில் குழந்தைகளை பேச வைப்பது, முழக்கமிட வைப்பது, துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க வைப்பது உள்ளிட்ட எந்த ஒரு செயலிலும் குழந்தைகளை ஈடுபட வைக்கக்கூடாது. கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களால் தேர்தலின் போது குழந்தைகளை எந்த விதத்திலும் பயன்படுத்துவதில் பூஜ்ய தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விதிமுறைகளை மீறும் கட்சிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.